ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த ஒரு பெரிய கலவரத்தை பற்றி கடந்த பதிவில் நம்ம பேசியிருந்தோம். மொத்தம் 31 கல்குவாரிகள் 1000 கோடி, சுமாராக 1000 கோடி மதிப்பிலானது 31 இடங்களில் இருக்கக்கூடிய மொத்தமாக சேர்ந்த அந்த மாவட்ட எல்லைக்குள்ளாக இருக்கக்கூடிய கல்குவாரிகள் ஏலம். கடந்த ஆட்சியில் எப்படி நடந்தது அதிமுக ஆட்சியில் அப்படின்னா, எல்லாருக்கும் அதில் ஒரு வாய்ப்பு இருந்தது. கூட்டணி கட்சிகளில் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் அதில் பங்கேற்றுக்கிட்டதை பற்றி 2 கல்குவாரி அவங்க கிடச்சிருந்தது, மற்ற கட்சி தரப்பும் கிடச்சிருந்தது, பாஜகவுக்கும் கிடச்சிருந்தது அப்படின்றத பார்த்துருப்போம், கடந்த முறை சொல்லியிருப்போம். இல்லை, இந்த முறை என்ன நடந்தது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருப்போம். மொத்தமும் 31 கல்குவாரிக்கும் ஆளுங்கட்சி தரப்புலேயே மாவட்டம் சட்டமன்ற உறுப்பினர், அந்த மாவட்ட மந்திரி அப்படின்னு 3 பேருக்குள்ளார 3 கோஷ்டி இவர்களுக்குள்ளாக மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் திட்டமிடலோடு நடந்து ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளார மற்றவர்களை பாஜக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய பழைய அந்த ஆட்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து அவர்களை கடைசியாக உள்ள நுழைஞ்சவங்கள ஒருத்தர் டவுசரை கழட்டிட்டு உட்கார வச்சிருக்கிற அந்த புகைப்படம்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை இப்படி உட்கார வச்சிருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் அடி விழுந்திருக்குது, அந்த நிர்வாகிக்கு காவலர்களுக்கு அடி விழுந்திருக்கு, சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கடந்த முறை பதிவு செய்திருந்தோம். அதில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு முக்கியமான 2-3 வீடியோ நமக்கு அங்கேருந்து கிடச்சிருக்குது. ஆட்சியர் அலுவலகத்தில் இப்படி ஏலம் நடக்கப் போகிறது என்று முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்காக சில ஆட்களை அழைச்சிக்கிட்டு வராங்க. அது எந்த தரப்பு அப்படின்றது நீங்கள் பார்க்குறப்ப அந்த வீடியோ காட்சி உங்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சி அனுசரணை இல்லாமல், போலீஸினுடைய அனுசரணை இல்லாமல் அந்த விஐபி தரப்புகள் இப்படி செய்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் இதை நம்மளை புரிஞ்சிக்க வேண்டிய விடயம். இவர்களெல்லாம் யார், அந்த இடத்துல அந்த சம்பவத்துக்கும் இவர்களுடைய அந்த வருகைக்கும் என்ன தொடர்பு, ஆட்சியர் அலுவலகத்தில் இவங்க ஏன் உள்ளே வரணும், இப்படி பல கேள்விகள் இருக்குது. எந்த விஐபி ஏற்கனவே கடந்த முறை அதில் குற்றச்சாட்டாக நம்ம சொல்லியிருந்தோம். அந்த தொகுதி அந்த 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 தொகுதியினுடைய மந்திரின்னு சொல்லுவாங்க, சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் கட்சியினுடைய நிர்வாகி, இப்படின்ற 3 தரப்பிலும் யாருக்கு வேண்டப்பட்டவர்கள் ஏன் அழைத்து வந்தார்கள் அப்படின்னு கேள்வி இந்த வீடியோவை பார்த்தாவே தெரியும். உள்ளே நடந்திருக்கக்கூடிய அந்த முழு ரகலையினுடைய ஒரு பகுதி முழுக்க ஏற்கனவே வந்திருந்தது. இது இன்னொரு ஆங்கிளில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சியும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது மொத்தமும் காவல்துறை கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்துருக்கிறது என்பது தான் முக்கியம். அங்கே உயர் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, டிஎஸ்பி இருக்கிறாங்க. ஒரு காவலருக்கு சட்ட பட்டன்லாம் கிழிஞ்சு போயிருக்குது, அந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, தெரியும், பாருங்கள். அதில் அதே போல் அந்த வருவாய்த்துறையை சேர்ந்தவர்களுக்கும் கனிம வளத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் அடியோட விழுந்திருக்குது. அவங்களையும் ஒரு இடத்துல சண்டைலாம் அடித்து துவைச்சி எடுத்த உடனே கொண்டு போய் அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே உட்கார வச்சு ஒவ்வொருத்தராக விசாரிக்கிற அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். இவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, 2 செல்ஃபோனை காணோம், என்ன அப்படி அடிச்சிட்டாங்க, அவருக்கு ரொம்ப அடி விழுந்தது, இவருக்கு சரியாக விழலை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காவலருக்கும் விழுந்திருக்கு, நிறைய காவலர்களுக்கு அடி வருது, அது வெளியே சொல்ல முடியல. அப்போ இதுக்கெல்லாம் சேர்ந்து அந்த கூட்டம் யார், வன்முறையில் இறங்கிய அந்த கூட்டம் யார், கட்சி தரப்பு தான் அதில் மாற்று கருத்தே இல்லை. அது உலகமே இல்லை அவர்கள் புனிதமானவர்கள்னா கூட ஏற்க முடியாது. முழுக்க இது திட்டமிடப்பட்ட ஒரு பெரிய அராஜகம். அந்த பெட்டிக்குள்ளார இன்னொருத்தர் போட்டியாக மனுவை போட்டுறக்கூடாது, கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக பதிவு செய்திடக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு இது. மாற்று கட்சியை சேர்ந்தவர் 2 பேர் உள்ளே வர்றப்போ அந்த 2 அவங்க ஏற்கனவே எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்க அந்த மாவட்டத்துக்குள்ளாக அவர்களை உள்ளே விடாமல் செய்தது எல்லாமே திட்டமிடப்பட்டது. இப்போ இது வழக்கு பதிவு செய்திருக்கிறது, இதுவரைக்கும் கைது செய்யவில்லை என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 12 நபர்களை நேற்று கைது செய்து ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு விசாரிச்சிருக்காங்க. அதில் 2 பேர் மட்டும் வெளியில் தெரிஞ்சிருக்குது, மீதி 10 பேர் பேர் தெரியாத நபர்கள் அப்படின்னு உட்கார வச்சுட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறதா தகவல். இன்றைக்கி அதை முழுமைப்படுத்தியிருப்பாங்க, அது வேறு விஷயம். நம்மளுடைய கேள்வி என்னவென்றால், இந்த வாகனத்தில் வர இந்த கோஷ்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12 பேரை பிடிச்சிருக்கிறாங்க. அதில் அது ஏற்கனவே வந்த அந்த கோஷ்டிகள் தானே, இல்லை இவர்கள் வேறையா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கிறது. இது ஒரு கண் துடைப்பு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தான் அடி வாங்குது. அதுக்கே ஒரு மானரோசம்லாம் இல்லாமல்
இப்படி வந்து மேலிடத்துக்கு பயந்துக்கிட்டு ஒரு விசாரணை நடத்துகிறாங்களா? ஒரு பெரும் கூட்டம் வந்து உள்ளே நடத்திட்டு இருக்க தகராறு எப்படி வெறும் 12 பேரை மட்டும் செய்திருக்கிறாங்க, இல்லை மேற்கொண்டு கைது செய்ய போகிறாங்களா, எதுவுமே தெரியல. நம்ம ஒரு தோராயமாகவே சொல்லுவோம். அம்புகள் மட்டுமே வந்து இப்போ பிடிச்சிருக்கிறீங்க. சரி, இவனுக்கு அந்த இடத்துல என்ன வேலை? கான்ட்ராக்டர் கிடையாது, குத்தகைதாரர் கிடையாது, குத்தகைதாரர் நிறுவனத்தில் முக்கியமாக வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அதுவும் கிடையாது. எந்த அடிப்படையில் இவர்களெல்லாம் அங்கே வந்தாங்க அப்படின்றதுக்காக அப்போ ஏவி விட்டவர்கள் யாரோ ஒருத்தர் இருக்கணும் இல்லை? அந்த ஏவி விட்டவர்களை ஏன் அவங்கள வந்து இன்ன வரைக்கும் கைது செய்யலை, வழக்கு பதிவு செய்யலை? எப்போ நீங்கள் இது செய்ய போகிறீங்கன்ற கேள்வி தான் இப்போ முக்கியமாக அந்த மாவட்டம் முழுக்க இதுதான் பேச்சு, தமிழ்நாடு முழுக்க இது பேச்சு ஆகிருக்கு. ஏதோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக ஒரு கள்ள மௌனம், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக, இதே திமுக எதிர்க்கட்சியாக இருந்து அதிமுக ஆட்சியில் இந்நேரம் இப்படி நடந்திருந்தால் அதிமுகவினர் எல்லாம் சேர்ந்து திமுகவினர் உள்ளே விடாமல், இல்லை திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை இதே விடுதலை சிறுத்தைகளை கூட இல்லை பாஜக கூட உள்ளே விடாமல் இருந்து இப்படி செய்திருந்தால் தமிழ்நாடு முழுக்க இதுதான் முதன்மையான பிரச்சாரமாக இது நேரம் ஓயாமல் வெடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் டெய்லியும். அந்தளவுக்கு ஒரு அரசியல் வந்து பண்ணியிருக்கும் திமுக. கடந்த அதிமுக ஆட்சியில் காவல் நிலையத்தில் 2 பேர் வந்துட்டு தூத்துக்குடியில் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டது எவ்வளோ பெரிய வைப்ரேஷன், எவ்வளோ பெரிய அது ஒரு அநீதி தான். எந்த அளவுக்கு பெரிதாக ஒரு போராட்டம் வெடிக்கிற அளவுக்கு, சர்ச்சையை வெடிக்கிற அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருந்தது எதிர்க்கட்சி திமுக. அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற கேள்வி பரவலாக இருக்குது. என்ன உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? பட்டும்படாமல் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தொண்டனே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறான். இது ஒரு பெரிய அளவில் நடந்திருக்கு அராஜகம். அது வந்து கேள்வி கேட்கணுமா? சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. ஒரு எதிர்க்கட்சின்ற முறையிலாவது அவர் கேட்கணும், அதுவும் கிடையாது. இருக்கட்டும், இப்போ இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படி என்றால் இவர்கள் ஏவி விட்டவர்கள் யாருன்னு ஏற்கனவே பேசியிருந்தில்ல, அந்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கட்சி அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் இது யாருக்குமே தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா? அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? தெரிஞ்சு மேலிடத்துக்கெல்லாம் தகவல் கொடுத்தே கூட இது வந்து ஏன் அப்படி வந்து இவர்களோடு முடிக்கிறார்கள் அப்படின்றதுக்கு இது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஜனநாயக முறைப்படி வந்து குத்தகையெல்லாம் நடக்கிறதா? கல் குவாரி, மணல் குவாரி எல்லாம் ஜனநாயக முறைப்படி நடக்கிறதா? இதெல்லாம் ஒரு பல கேள்விகளை வந்து வச்சுருக்குது. கண் எதிர்க்கவே இவ்வளோ சூறையாடல் நடந்து இப்படிலாம் செய்திருக்கிறாங்கன்றப்ப பல மாவட்டங்களில் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் இது வரைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறதா இல்லையா? எனவே இந்த வீடியோ, புதிய வீடியோ ராவணாவுக்கு கிடைத்திருக்கிற இந்த வீடியோவின் அடிப்படையில் வந்து பார்த்தால் சிக்கியவர்கள் எல்லோரும் எழுதப்பட்ட அம்புகள் மட்டும்தான ஒழிய தூண்டி விட்டவர்கள், எய்தவர்கள் வந்து எங்கேயே இருக்கிறாங்க. இது சீறி பாய்ந்து வந்த அம்பு, அவ்வளோதான் இவங்க எல்லாமே. அப்போ அந்த எய்தவர்கள் யார் என்று முழுமை பெறும்போது தான் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மதிப்புக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார், பாராபட்சம் பார்க்காமல் எடுத்திருக்கிறார் என்பது நம்ம வந்து உணர முடியும். அடுத்தடுத்த காட்சிகள் இன்னும் நமக்கு கிடைக்கும், நிறைய தகவல்கள் கிடைக்கும். இது முதல் கட்ட விடயமாக இந்த வீடியோ பதிவுக்காக மட்டும் இதை பதிவு செய்கிறோம். பாருங்கள், மேற்கொண்டு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.